மறுஜென்மம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேர், புகழ், செல்வாக்கு இதெல்லாமே ஒருத்தர்களுக்கு சேரணுன்றது தான் அவங்களோட இலக்காக இருக்கும். இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இலக்கை தொடரணும். இப்போ படித்தவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும். ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கேற்ற ப்ரமோஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு இலக்கோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கூட இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஆசைகள் நிறைவேறதுக்கு, அவங்களோட இலக்கை அடையிறதுக்கு இப்போ உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா உங்களால் ஏதாவது பண்ணி தர முடியுமா? கரெக்டாக கேட்டிங்கம்மா. ஆக்சுவலி நல்ல ஒரு கேள்வி ஒன்று. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அது ட்ரீம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நான் போலீஸ் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் அட்வொகேட் ஆகணும், நான் பைலட் ஆகணும், ஸோ நான் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது. இல்லை நான் சொந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஃபேக்ட்ரி நடத்தணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா படித்து வர்றதுலேருந்தே பார்த்திங்கன்னா அதை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க. நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் அந்த இதில் மூவ் பண்ணுவாங்க. அப்படி மூவ் பண்ணியும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில பேரால் தொட முடியாது. நிறைய பேரால் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 100க்கு 10 பேர் தான் அந்த இடத்துல தொட்டிருப்பாங்க. எது சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் போலீஸாக நினச்சிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா கடைசி தருவாயில் பார்த்திங்கன்னா வேறு போஸ்டிங், வேறு ஜாப்பில் அவங்க சம்மந்தமே இல்லை இடத்துல போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா அந்த கருமா திரும்ப அவங்கள விட்டுரும். அந்த இடத்துல அவங்க பண்ண வேலைகளுக்கும் அவங்க பண்ணுற விஷயத்துக்கும் என்ன கிடைக்க வேண்டிய இந்த லக்குன்ற விஷயம் ஒரு ஜஸ்ட் நூலில் தள்ளி போயிடும். அது பேர் தான் லக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலை கிடைக்கிறதும் ஒரு போஸ்டிங் வரதும் லக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். எல்லாமே சாதாரணமாக கிடைச்சிடாது. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை இருக்கணும் இல்லையா? ஸோ அதான் விஷயம். அந்த மாதிரி படித்ததுலேருந்து எல்லாம் ட்ரை பண்ணியும் ஒரு கரெக்டான ஒரு பாஸ் பண்ணி எல்லாமே ஒரு சின்ன ஒரு நூலில் மிஸ் ஆகுதுன்னா ஸோ அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போகுது, தடங்கல் ஆகுதுன்னு அர்த்தம். அது தடங்கல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா தோஷம் எதனா இருக்கும். எப்படின்னா பித்ரதோஷம்னு சொல்லுவாங்க. பித்ரதோஷம்னா முன்னோர்கள் செஞ்ச சாபம், பித்ரதோஷம்வாங்க. ஸோ அவங்க பண்ண சாபங்கள் எதனா இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு டைம் சரியில்லாமல் இருக்கலாம், அவங்களோட கட்டம் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை 7ஆம் நாட்டு சனி நடந்துகிட்ருக்கலாம். இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு ஃபால் போடுறோம் இல்லையா? எப்பவுமே சொல்கிறது அந்த ஃபாலில் போட்டு ஏன் இவங்களுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணியும் கடைசி நூலில் எப்படி மிஸ் ஆகுது, எதனால் இப்படி போச்சுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பரிகாரம் இருக்குது. அதே தகடு மூலியமாகவே சில பரிகாரம் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் வயசெல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்கள செய்யணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், டிகிரி முடிச்சிட்ருக்கேன், இப்போ இல்லை ஏஜ் ஆகிடுச்சி, டிஎம்பிசி பண்ணிகிட்ருக்கேன், பட் அது எனக்கு பாஸ் ஆகணுன்னாலும் அல்லாவோட கிருபையால் அமல் மூலிமா செய்ய முடியும். ஏன்னா நல்ல விஷயத்தை தானே கேட்குறேன், யாரும் கெடுக்க ஒன்றும் கேட்கலையே. வாழ்க்கையில் அவங்க முன்னேற, அவங்க ஒரு தொழிலில் முன்னேறத்துக்கு, அவங்க முன்னேற்றம் வரத்துக்கு தானே கேட்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது தப்பு இல்லை இல்லையா? அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கட்டம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அவங்க டைம் எப்படி இருக்குது, அவங்க பண்ணியிருக்க பாவங்கள் என்னென்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமல்னால் பரிகாரம் பண்ணி கொடுத்து நான் சொல்கிற மாதிரி 60 நாள் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறதுக்கே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 10th பாஸ் பண்ணுறதுக்கு, +2 பாஸ் பண்ணுறதுக்கு, இந்த டிஎம்பிசி பாஸ் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட் ஜாப் வர்றதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறதே அந்த எக்ஸாமில் நல்லா மார்க் வர்றதுக்கு முதல் கொண்டும் பண்ணலாம். ஏன்னா இது எதுவுமே பிளாக் மேஜிக்கில் சேராது, எல்லாமே ஒயிட் மேஜிக்கில் சேரும். ஸோ அதனால் பண்ணுறது தப்பு கிடையாது. நம்மளோட உயர்வரத்துக்கு நம்ம சித்தர்கள் வழிபடுறதோ, தெய்வம் வழிபடுறதோ, ஒரு பரிகாரம் செய்கிறது எந்த தப்பும் செய்கிறது, கர்மாலையும் வராது, பாவத்துலையும் செய்கிறாது. ஸோ அந்த வகையில் என்னை தேடி என்னை நாடி வந்தாங்கன்னா என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ பேர், எவ்வளோ குழந்தைங்கள இந்த வருஷம் இந்த 24, 23, 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் நான் 10th +2 பாஸ் பண்ண வச்சுருக்கேன். சீரியஸாகவே அல்லாவோட கிருபையால். ஸோ அந்த மாதிரி நம்மளை நாடி வரவங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, ஆனால் அவங்களுக்கு அமைப்புன்னு ஒன்று இருக்கணும். ஆசை இருந்துட்டால் மட்டும் போதாது. கடவுள் ஆகிறோன்னு சொல்லுவாங்க, கடவுளோட இது இருக்கணும். அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணுன்ற எண்ணம் இருந்து அதில் சில தடங்கள் இருந்தால் அந்த தடையை நீக்கி அந்த வேலை அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த அமைப்பே கிடையாது. அவனுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியர் ஒன்றுன்னா அவனோட இடத்துல இன்ஜினியராக உட்காந்து ஒரு 50 பேர் 100 பேரை வேலை வாங்குறதுக்கு அவனுக்கு இல்லவே இல்லை அப்படின்னா கடைசி வரையுமே அவன் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. அமைப்பு இருந்து சில தடைகள் இருந்தால் அந்த தடையை நீக்கி உனக்கு வழி கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த வெளிநாட்டு பயணம் போயிருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா பணம் இருக்கும், விசா இருக்கும், பாஸ்போர்ட் கூட இருக்கும், ஆனால் விசா வராது, ஒர்க்கு கிடைக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தடையை பார்த்துட்டு நீக்கி கொடுக்க முடியும். அல்லாவோட கிருபையால் எவ்வளோ பேர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும்.
என்னோட அமுல் வந்து நான் எது செஞ்சாலுமே வந்து 48 நாள் ஒரு மண்டலம், அதுலேருந்து 12 நாள் எக்ஸ்ட்ரா, டோட்டலாக நான் 60 நாள் ஒரு பொருள் செய்யுங்கம்மா அப்படின்னு நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படின்னு கொடுக்கும்போது அந்த 60 நாள் அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு 10 நாளாக கிடைக்கும், சில பேருக்கு 20 நாள் ஆகும், சில பேருக்கு 60 நாள் முழுசாக முடியும், சில பேருக்கு 2வது 3வது ட்ரை பண்ணுற மாதிரி கூட வரும். ஏன்னா அவங்க கருமை அந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு டைம் டேபிள். ஏன்னா எவ்வளோ பெரிய மந்திரம் தந்திரமாக இருந்தாலும் எல்லாம் படித்தவனுக்கு கீழே தான். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய சித்திர வச்சு எழுதினாலும் சரி, இல்லை என்ன வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணாலும் அவருக்கு டைம்னு கொஞ்சம் அமையணும். அந்த டைம் அமைஞ்சிச்சுன்னா நம்ம செய்கிறதுக்கும் அதுக்கும் டக்குன்னு ஏற்றுக்கும். ஷெல்லாம் ஒரு மேக்ஸிமம் 60 நாள் டைம் நான் கொடுக்குறது. அந்த 60 நாளுக்குள்ளே அல்லாவோட கிருபையில் நல்ல விஷயத்துக்கு தேடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னால் பண்ணி கொடுக்க முடியும். இந்த நீட் எக்ஸாமு, போலீஸ் எக்ஸாமு, அட்வொகேட் எக்ஸாமு, டீச்சர்ஸு அந்த மாதிரி கேட்டகரியாக வந்து இதில் பிரிக்க முடியாது. ஏன்னா இது நீட்டுக்கும் அதுக்கெல்லாம் எஜுகேஷனுன்றது ஒன்று தான். இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள் மக்களுக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம பண்ணி கொடுக்குறது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஏற முடியாதவங்கள கையை பிடிச்சி ஏற்றி விடுறது. சுத்தமாக இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனால் சுத்தமாக தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி தூக்கி உட்கார வைக்கிறது. இதுதான் மாந்திரிகத்தில் நம்ம பண்ணுறது. ஏன்னா அவனை சுற்றி பார்த்திங்கன்னா பேட் வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ அவன் பண்ண நினைக்கிறது பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரையும் அவன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்லோவாக போவான். டைமுக்கு எந்திரிக்க மாட்டான், டைமுக்கு சாப்பிட மாட்டான், டைமுக்கு போக மாட்டாங்க, டைமுக்கு எக்ஸாமில் உட்கார மாட்டாங்க, டைமுக்கு படிக்க மாட்டாங்க, நைட்டில் லேட்டாக தூங்குவாங்க. தூங்குறதுலேருந்து ஆரம்பித்து மறுநாள் தூங்குற வரையும் இவ்வளோ பிரச்சனைகள் சமாளிப்பாங்க. அப்படின்னும் போது எல்லாமே அவருக்கு ஸ்லோவாக போகும்போது பார்த்திங்கன்னா எஜுகேஷனும் அப்படியே ஸ்லோவாக போகும். ஸோ இதை நீட்டு எக்ஸாம் தனித்தனியெல்லாம் பிரிக்க முடியாது. தொழில் ரீதியாக வந்தாலும் சரி, படிப்பு ரீதியாக வந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு அல்லாவோட கிருபையால் என்னால் பண்ணித்தர முடியும். ரொம்பவும் அருமையான பதிவு கொடுத்தீங்க பை. மிக்க நன்றி. நன்றிம்மா.